வணக்கம். நான் உங்க ஆகாஷ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஏற்படுது அப்படின்னா, நம்ம உடல்ல உள்ள ரத்த குழாய்கள்ல ரத்தத்தோட வேகம் அதிகரிக்கிறப்போ உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும். இது நார்மலா 120லேருந்து 80 வரையும் இருக்கணும். அதற்கு மேல ரத்தத்தோட வேகம் அதிகரிக்கிறப்போ உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுது. இது எதனால எல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, உப்பு அதிகமா சேர்க்கறதுனால, உடல் எடை அதிகமாகிறதுனால, ஹார்மோன் குறைபாடுனால, சிறுநீரக தொற்று ஏற்படுறதுனாலையும் இது வரலாம். இதோட அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவலி இருக்கும், மயக்கம் வரும், நெஞ்சு வலி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு, பார்வை மங்கலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இதோட தொடர்ந்து இருக்கிறதுனால இது எதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா, இதயத்தை பாதிக்கும், சிறுநீரகத்தை பாதிக்கும், பார்வை இழப்புக்கு வழிவகை செய்யும். இதோட சிகிச்சை முறை அப்படின்னு பார்த்தோம்னா, மருந்துகளும் காய்கறிகளும் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை முறைகளை மாற்றத்தினாலையும் தான் இதை கட்டுப்படுத்த முடியும். மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா அமிலோட்ரிஃபின், இஸ்னோஃபில், மெட்ரோப்ரோரல் எடுத்துக்கலாம். காய்கறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கணும், பரட்டை கீரை அதிகமாக எடுத்துக்கணும், பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு அதிகமாக எடுத்துக்கணும். பழங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வாழைப்பழங்கள், ஆரஞ்சு, கிவிப்பழம், பெரிஸ் அதிகமாக எடுத்துக்கணும். சியா விதைகளும் அதிகமாக எடுத்துக்கணும். தினமும் 30லேருந்து 40 நிமிஷம் வரையும் நடக்கிறதுக்கு பழகிக்கணும். அப்புறம் மன அழுத்தத்தை கம்மி பண்ணுறதுக்காக யோகா அதிகமாக செய்யணும். இது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும். தேங்க்யூ.